முதல் ஆராதனையிலே நான் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை தேவன் முறித்து போடுவார் என்று பேசினேன். அது அநேகருக்கு விசேஷமாக எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் ரெண்டாவது ஆராதனை மட்டும் நீ அங்கே போயிரு, நான் வார்த்தை கொடுப்பேன் என்று உணர்த்தினார். அதன்படியே கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்த ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே அவர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அல்லது எதை சொல்லி இருக்கிறாரோ அது உங்களுக்கு அப்படியே ஆக போகும். வரலிய சார்ஜர். அல்லேலூயா. அவர் எதை உங்களுக்கு சொன்னாரோ அது அப்படியே உங்களுக்கு ஆகும். அவர் எது உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாரோ அது அப்படியே நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணது அல்ல. நாம் இந்த பூமியில வாழ்வதற்கு அந்த வார்த்தை தான் கிரியை செய்து உண்டாக்கியது. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே நாம் வழிபட்டு வணங்குகிற தெய்வமாய் இருந்தது. வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாருங்க, அந்த வார்த்தை ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் சகலமும் அப்படின்னா இந்த பூமியும் வானமும் பூமியும் அதில் உள்ள யாவையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய இயேசுவின் வழியாக சகலவற்றையும் சிருஷ்டித்தாராம். வாசிங்க. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியும், உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இயேசு இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. கையை தட்டி அல்லேலூயா. வாசிச்சு முடியும் சிஸ்டர். அவருக்குள் ஜீவன் இருந்தது. இல்ல மறுபடியும் அதே வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் மூலமாய் தான் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதேதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே அல்லாமல், அவர் கொடுக்காமல், அவர் சொல்லாமல், அவர் உங்களுக்கு கட்டளையிடாமல் ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பூமியே தம்முடைய வார்த்தையை சொல்லி அவர் சிருஷ்டித்திருப்பாரானால் உங்களை குறித்ததான சகல காரியத்தையும் ஆண்டவர் எதை பேசினாரோ, எந்த தீர்க்க தரிசனமோ, எந்த வாக்கு தத்துவமோ, இல்லை எந்த வாக்கு தத்துவ வசனங்களோ எதை பேசினாரோ அதை உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறார். உடனே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் மட்டும் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், ஆம் என்றும், அவருக்குள், அவருக்குள்ளே ஆமென் என்றும், ஆமென் என்றும் இருக்கிறதாம். கையை தட்டி அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை அல்லையா. அவர் ஒரு வார்த்தையை முன்மொழிந்து சொல்லுவாரானால் அந்த வார்த்தை நிறைவேறிதான் பரலோகத்தில் போய் பதில் சொல்லும். உங்களுக்கு குறிச்சும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருப்பார். உங்களுக்கு குறிச்சு என்ன சொல்லியிருப்பாரு? என் மனவாளியேன்னு சொல்லியிருப்பார். முதலே ஆமென்னு சொல்லியிருக்கணும். என் பிள்ளையே சொல்லியிருப்பார், என் மகனே சொல்லியிருப்பார். சொல்லுங்க சொல்லுங்க, அதெல்லாம் சொன்ன வார்த்தை தானே. என் அன்பான சகோதரனை சகோதரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் அன்பு மகனே உன்னை நான் அளவாய் அதிகமாய் நேசிக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. வாக்கு தத்தங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உண்டான ஒவ்வொரு காரியமும் அவர் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லையா. அவர் மூலமாய் அவருக்கென்றும் அவர் தமக்கு பிரியமானவருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மீது பலிக்க போகிறது. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 33க்கு மறுபடியும் வந்துருவோம்.
கர்த்தருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது என்பதை ஒரு சில வசனங்களை சொல்லிவிட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் எப்படியாய் நிறைவேற போகிறது அல்லது நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு பேசி நான் செபிக்க விரும்புகிறேன். அதே சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமும் 6-7 வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்பது நாம் அறிந்து கொள்வதற்காக வேதம் பதிவு செய்திருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், முதல்ல என்னது சொல்லுங்களேன். நாம உத்தமமா இல்லைனாலும், நாம உண்மையா இல்லைனாலும், அதாவது கர்த்தருக்கு உத்தமமும் உண்மையும் நாம இல்லைனாலும் அந்த சொன்ன வார்த்தையானது என்றென்றைக்கும் உத்தமமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும், அவருடைய செய்கை எல்லாம், அவருடைய செய்கையின் காரியங்கள் கிரியைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அப்படியே இருக்கும், அது உண்மையா இருக்கும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நம் வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த 6வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தையினாலே, வானங்களும், பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரன். கர்த்தருடைய வார்த்தையானது வானங்களையும், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டதாம். கையை தட்டி அல்லேலூயா. எந்த தெய்வமாக அப்படி சொல்லியிருக்குமா? நம்மளும் எவ்வளோ மொட்டைலாம் போட்டு, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கழுத்தில் கொட்டையை போட்டு எப்படி எப்படியோ வாழ்ந்தோம். எத்தனையோ படிக்கட்டு ஏறணும், எண்ணி ஏறணும். ஒரு காலத்தில் எங்கள் அம்மா நான் வயிற்றில் இருக்கும்போது, இல்லை நான் பிறந்ததுக்கப்புறம் குன்றத்தூர் பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு போய் வருவாங்க. அவங்களுடைய விசுவாசம். ஆனால் ஒன்றும் நடக்கல பாருங்க. வாழ்க்கையில் கொடிய தரித்திரம், கொடிய கடன் பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவாய் தன்னுடைய மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போன நாட்களும் உண்டு அந்நாட்களிலே. ஆனால் படியேறி போன அந்நாட்களிலே, நானாய் தேடி போன அந்நாட்களிலே, நாங்களாய் தேடி வழிபட்டு போன அந்த நாட்களிலே காணப்படாத வார்த்தைகளும் வல்லமைகளும் நான் அறியாதிருந்த இயேசு என்னை தேடி வந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்த என் வாழ்வை மாற்றினார். கையை தட்டுங்கள. கர்த்தருக்கு ஓட வந்து நல்லா வைக்க கூட கையை நல்லா தட்டு சபையை. நான் தேடி போகல, என்னை தேடி ஒருவர் வந்தால் என் வாழ்க்கையை அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். வண்ணாந்திரம் போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இயேசு வருவதற்கு முன்பதாக வரைக்கும் பல தரித்திரங்கள் உண்டு, பல கஷ்டங்கள் உண்டு. அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு அரிசி வாங்குவதற்கு கூட பல நேரங்களிலே நாம் நிலை தடுமாறினதும் உண்டு. நல்ல நாட்கள் வரும்பொழுது, பண்டிகை நாட்கள் வரும்பொழுது, நம்முடைய ஜென்ம நாட்கள் வரும்பொழுது, பல நாட்களிலும் நமக்கு ஒரு துணி இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. ஆனால் என்றைக்கு என்னுடைய வார்த்தை, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தேடி நான் வந்தேனோ, என்றைக்கு அவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேனோ, எப்பொழுது அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேனோ, அன்றைக்கு 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 என் வாழ்க்கையை அந்த வார்த்தை, என் வாழ்க்கையை அந்த வாழ்க்கை மாற்றியது. பாக்கர் அபாலா புரா பாப்பா மாரபா ஹத்துமிக்கர் சந்துர குல்பலா தலபா லகுர்பி கத்துர் ரபலா சந்தரபே கந்தரபா. வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றியதையா, பல காரியங்களை மாற்றியது. நான் இழந்து போனவர்களை மீண்டுமாய் புதுப்பித்து கொடுத்தது. ரேபாலா சந்தூர் ரேகாலா வரத்தூர் ராக்கா சந்தூர் பாபா. இந்த வார்த்தை ஒரு நாளும் என்கிட்ட சும்மா இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசியது, ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தியது, ஒவ்வொரு நாளும் ஆறுதல் கொடுத்தது, ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்தது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல செய்தது. ரபா காத்து ரபா காத்தா. வார்த்தை ஒரு நாளும் என் வாழ்க்கையில் சும்மாவே இல்லைங்க. நிமிஷந்தோறும் அந்த வார்த்தை என்னை உருவாக்கி கொண்டே இருந்தது. வார்த்தைகளை மாற்றியது. மதம் மாறவில்லை, மனம் மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுனாலே, என் தேவனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலுக்கு அந்த வார்த்தையானது எங்களை சிருஷ்டித்தது. தேவனுக்கு பிரியமில்லாத அசடுகள், கழிவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டது, அசுத்தங்களை நீக்கி போட்டது, பரிசுத்தமாய் மாற்றி நிற்க வைத்தது. இந்த வார்த்தை
நம்ம வாழ்க்கையில பல பெரிய காரியங்களை செய்ய அதி சீக்கிரமாய் நிறைவேற்ற ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கு. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறது, அவர் எதை சொல்ல விரும்புகிறார், அவர் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் எப்படியாய் நம் வாழ்க்கையை மாற்றி உயர்த்தி வைக்க விரும்புகிறது என்பதை மாத்திரம் நான் சொல்லி முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஏதாவது சொன்னார்னா அது என்னவாய் செய்ய பார்க்கிறது. அவர் எந்த நேரத்தில் அதை சொல்லுவார், அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சொல்லுவார், கர்த்தர் வார்த்தை சமயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தையாய் வரும். உடனே ஆமென் சொல்லிருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வரும். உன் சூழ்நிலையை அறிந்து வார்த்தை வரும். உன்னுடைய கஷ்டத்துல உன்னை பலப்படுத்தும்படிக்கு வரும். உன்னை மீண்டுமாய் உயிர்ப்பித்து கர்த்தருக்கு முன்பதாக நிலைநிறுத்துவதற்காய் வரும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் அது படுத்துருச்சு, என்னது நிக்கல, படுத்துருச்சு. எவன் ஒரு விசுவாசி ஆவியிலே ஊன்ற கட்டப்பட முடியாமல் நிலைநிற்க முடியாமல் ஒரு மாதிரி அலைஞ்சி ஒரு மாதிரி டிஸ்டர்பா, அதாவது ஒரு தடுமாறிட்டு இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியை செய்யாது. நல்லா அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வர காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சொல்ல ஆகும், அதாவது அவர் என்ன சொன்னாலும் ஆயிடும். அதுதான் வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு. அவர் எதை சொன்னாரோ அது அப்படியே செய்யும். அந்த வார்த்தைக்கு வல்லமை ஒரு நாளும் இழந்தது கிடையாது. அந்த வார்த்தை எப்படி புறப்பட்டு வருகிறதோ, எந்த வீரியத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறாரோ, எந்த ஒரு வல்லமையோடு பேசுகிறாரோ, அதே வல்லமையோடு தான் உங்க தலைமையில வந்து உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல வந்து அப்படியே பழிக்கும். ஆமா, ஆனா சில நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற சில விசுவாச தடுமாற்றம், சில அவிவிசுவாசம், சில நேரத்தில் ஆண்டவரை குறித்ததான ஒரு தெளிவில்லாமல் முறுமுறுக்கிற காரியம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சில நேரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே சொன்னது அப்படியே நின்றோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்ல போகிறாரோ அது அப்படியே உங்களுடைய குடும்பங்களிலே ஊடுருவி ஒரு தேவனுடைய வெளிச்சமா, ஒரு தேவனுடைய அக்கினியின் காற்றா, தேவனுடைய வல்லமையின் வார்த்தையா அது உங்களுடைய குடும்பங்களுக்குள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டு தேவனுக்கு ஸ்திரப்பட முடியாமல், பலப்பட முடியாமல், தேவனுக்காக வாழ முடியாமல், எழுவி பிரகாசிக்க முடியாமல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டு இருந்தீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை விழுந்து போன இடங்களிலே தூக்கி நிலைநிறுத்தி அழகு பார்க்க வைக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதை சொல்ல போகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியா நிலைநிற்க போகிறது. ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் புறப்பட்டு போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் என்கின்ற ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து பாதத்திலேயே உட்கார்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்தை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லப்படுகிறது. அது பெத்தானியா என்கின்ற கிராமம். அதுலதான் மார்த்தாள், மரியாள், அவருடைய சகோதரர் லாசரும் இருந்தார்களாம். இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கிராமத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது மார்த்தாள் என்பவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவரை அழைத்து அவரை விரும்பி தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யும்படிக்கு அவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவள் இயேசுவை பிரியப்படுத்த சாப்பாடுக்கு போயிட்டாங்க. ஆனால் இயேசுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் தான் பாதத்துல காத்திருக்கிற ஒரு நபர் தான். அல்லேலூயா. அப்படிதான் மணவாட்டியாகிய சபையை கூட அவர் விரும்புகிறார். சபையாகிய மணவாட்டி அவருடைய பாதத்திற்கு கீழாக அமர்ந்திருந்து ஓயாமல் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னா பின்னாடி அந்த சம்பவத்தை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். மார்த்தாள் என்கின்றவள் பற்பல வேலைகளிலே பிஸியா இருந்தாங்க. ஆனால் மரியாள் என்பவள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற நல்வார்த்தைகளை கேட்பதற்கு
இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வாக்குத்தத்தங்களை கேட்பதற்கு, இயேசுவின் வாயிலிருந்து வருகிற நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை, மறுரூப வார்த்தைகளை கேட்பதற்காய் கர்த்தருடைய பாதத்தில் காத்து கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த கர்த்தருடைய பாதத்தில் காத்து கொண்டிருந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே, மரியாளுடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன கிரியை செய்தது? அமைதி வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்த மகள், அவர் பேச பேச தன்னுடைய இருதயத்தை அவருக்காகவே ஊற்றி அவருடைய பாதத்தை விட்டு விலகாதபடிக்கு அவருடைய பாதத்தை பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை இயேசுவோடு கூட இணைத்துக் கொண்டது. ஃபாதர் கூட உண்மை பண்ணார். என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீர்தானையா, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. அப்படிலாம் மரியாள் இருந்தாங்க. இந்த மரியாள் கர்த்தருடைய வசனத்தை அதி தீவிரமாய் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுவது நிமித்தமாக அவளுடைய எதிர்கால வாழ்க்கையானது, அவளுக்கு வர வேண்டிய பலவிதமான சோதனைகளிலே இந்த வார்த்தையை அவள் விசுவாசித்து, வார்த்தையை பேசினவரை விசுவாசித்தபடினால் அவர் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட வல்லமை வெளிப்பட்டது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம். நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. 3-4 வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல, நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொன்னார்கள். அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். சொன்னார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இப்போ லாசரு என்கின்ற தன்னுடைய சகோதரன், இயேசு ஒரு இடத்துல உட்கார மாட்டார். ஊர் ஊரா போயிட்டு கிராமம் போயிட்டு ஊழியத்தை நிறைவேற்றுகிற காலத்திலே மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டு மரணம் அடைகிற தருவாயில அவருக்கு தகவல் அறிவிக்கப்படுகிறது. இயேசு தகவல் அறிந்தவராய் தேவனுடைய நாமம் வெளிப்பட போகிறது என்பதற்காய் பின்னும் 2-3 நாள் தங்கி இருந்து மரித்ததுக்கு பின்பாதாக தன்னுடைய சீஷரோடு கூட கிளம்பி மறுபடியும் பெத்தானியாவுக்கு வருகிறார். 11ஆவது வசனம் வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். 20ஆவது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் வந்து உயிர்த்தெழ வைக்க போகிறேன் என்று சொல்லி வந்து விட்டார். மார்த்தாள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது மறுபடியும் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி. மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கும்படிக்கு கல்லறை நோக்கி ஓடி வருகிறார். வேதம் நன்றாய் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டுக்கொண்டு வாழுகிறவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழ்வதற்கு, அற்புதங்கள் நடப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே 11ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. 43 வாசிங்க. இவைகளை சொல்லிய பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். போதும் இல்ல, பாருங்க. வசனத்தை எப்போதும் கேட்டு வார்த்தையை விசுவாசிக்கிற, வார்த்தையை நம்புகிற, வார்த்தையில தன்னை அதிகமாக இணைத்து வார்த்தையின்படியே வாழ விரும்புகிற யாவருடைய வாழ்க்கையிலும் மரித்து போனதாய் காணப்படுகிற சகல விதமான நன்மைகளையும் தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பல நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செத்ததாய் காணப்படுகிறது. நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது? எனக்கு வந்தால் அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமே, நான் நெடுங்காலமாய் காத்துக்கொண்டே இருக்கிறேனே, அது ஏன் என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது? சில நேரத்தில் என்கிட்ட ஜோம் பண்ண வரவங்க பசங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது,
குழந்தைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு காரியமும் இதுவரைக்கும் நிகழலை. பலமுறை செக்அப் பண்ணி பார்த்துட்டோம். டாக்டர் சொல்லிட்டாங்க இது இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். பிரதர் பாஸ்டர், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக எங்ககிட்ட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக செபிங்களேன். என் கர்ப்பமானது மீண்டுமாய் உயிர்ப்பித்து ஒரு புத்திரனை ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்காய் செபிங்கள் என்று பலர் சொல்லுவார்கள். பல நேரத்தில் செபித்தது உண்டு. ஆண்டவர் பல நேரங்களில் அற்புதங்களும் செய்திருக்கிறார். சிலருக்கு சில காரியங்கள் செத்தது தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டுமாய் அது உயிர்ப்பிக்கப்படாது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகி கீழே விழுந்ததுனால அடுத்த வேலை சாப்பாட்டிற்கும் வீட்டு வாடகை கட்டுவதற்கும் பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் எதிர்காலத்தை நோக்கி நாம் முன்னேறி போவதற்கும் என்ன காரியமும் வாய்க்கப்பட முடியாமல் செத்த நிலைமையிலேயே வாழ்க்கையானது செத்து விடுவது நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறார். பலருடைய வாழ்க்கையில வசனத்தை விசுவாசித்து கேட்டவருடைய வாழ்க்கையில மீண்டும் அது ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் செத்து போய் இருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையோடு கூட இருந்து பல காரியத்தை அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை மீண்டும் எனக்கு கொடுப்பீரானால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே, அந்த நன்மை மீண்டும் எனக்கு புதுப்பித்து தாரும் என்று பல நேரங்களில் கேட்ட அனைத்து விசுவாசிகளுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு ஒரு பதில் வருகிறது. எது செத்து போச்சோ அதை ஆண்டவரும் கண்ணு முன்னாடி உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். செத்து போனதை பார்க்காத உயிர்ப்பிக்கிற இயேசுவை பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளுடைய கண்கள், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கண்கள், அவரையே பார்த்து கொண்டிருந்த கண்கள் இப்ப அவர் இறங்கி செய்ய போற மகத்துவமான அற்புதங்களை பார்க்க ஓடிற்று. கல்லறைகிட்ட ஓடிற்று. இயேசுநாதர் நிற்கிறார். கல்லறை மூடி இருக்கு. லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். அவர் வார்த்தையில புறப்பட்ட வல்லமை. நல்லா கவனிங்க. அவர் குரலில் இருந்து வாயின் வார்த்தையால் புறப்பட்ட அந்த வல்லமை செத்து 3 நாளைக்கு மேல மரித்து 4 நாளா இருந்ததான அந்த சரீரத்திற்குள், செத்த அந்த பிரேதத்திற்குள், நாற்றம் எடுத்த அந்த பிரேதத்திற்குள் கர்த்தருடைய வார்த்தை புதிய சிருஷ்டியை அவனை கொண்டு போய் உயிரோடு கொடுக்கணும். வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை அப்படிதான் வரும். அபிஷேகம் புதுசா எல்லாமே செய்யுங்க. பழசெல்லாம் ஆண்டு பெற்று கொடுக்க மாட்டேன். நான் விசுவாசி. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, எந்த ஒரு பொருளையும் செகண்ட்ஸ்ல எடுக்கவே மாட்டேன். வாங்கினா புதுசா வாங்கணும். இல்லையா? செத்து போனது, அப்புறம் பழசாய் போனது, மற்ற யூஸ் பண்ணிட்டு போட்டது, இதெல்லாம் கிறிஸ்தவங்க வாங்கக்கூடாது. அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் உண்டு. சிலர் பயன்படுத்தின பொருட்கள் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி அல்லது விற்று விடும் பொழுது நாம் அறியாமல் ஆண்டவருடைய அனுமதி, ஆவியினுடைய நடத்துதல் இல்லாமல் அதை வாங்கியிருப்போமானால் அதில் இருக்கிறதான சில சாபங்களும் தீட்டுகளும் அசுத்தங்களும் பிசாசின் கிரியைகளும் நம்மை உடனடியாக எதிர்க்க ஆரம்பிக்கும். இது ஆவிக்குரிய அர்த்தம். அது 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 வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில செத்து போனதாய் காணப்படுகிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்ம கண்களுக்கு முன்பதாக உயிர்ப்பித்து கொடுத்து நிலைநிறுத்துவார். எது செத்து போய் கிடக்குது? உங்களுடைய குடும்ப உறவா? உங்க அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சி யாராவது புரிஞ்சு உங்க முகத்தையே பார்க்காம இருக்கிறாங்களா? உங்களுடைய பிள்ளைகளை பார்க்காம இருக்காங்களா? உங்களுடைய சொந்த உறவுகள், நீங்கள் அதிகமாய் நேசித்து உயிருக்கு உயிராய் பழகின நபர்கள் உங்களை வெறுத்து தூரமாய் போனவர்களை போல நீங்கள் அந்த புதிவிலே நீங்கள் இருப்பீர்களானால் மீண்டுமாய் கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப உறவுகளை தேவன் புதுப்பித்து மீண்டுமாய் இணைத்து குடும்பங்களை கட்டுகிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, யார் கூட்டியும் கலைக்க மாட்டார். சுவிசேஷத்தை நிமித்தம் கலைப்பார தவிர மற்றபடி குடும்ப உறவுகள் எல்லாம் சந்தோஷமா இருப்பதற்காக தான் ஆண்டவர் பார்ப்பார். பல நேரத்திலே ஆண்டவர் அப்படிதான் நடத்துவார். எதையெல்லாம் நாம் பல நேரங்களிலே இழந்து நாம் தவித்து மனதளவிலே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆண்டவரே இது எனக்கு ஏன் அனுமதித்தீர், இதை என்னால் தாங்க முடியவில்லையே, என்னை நம்பாமல், என்னை புரிந்து கொள்ளாமல், என்னை ஏற்றுக்கொள்ளாமல், என்னை இப்படியா பேசிவிட்டு உறவுகள் பிரிந்து விட்டது, என்னை மீண்டுமா எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று சொல்லுகிறோட வாழ்க்கையில
தேவன் தம்முடைய சமாதானத்தையே புதுப்பித்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்தால், பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி சொந்த சகோதரர் செத்து 4 நாள் ஆயிட்டு இருக்கிற அந்த பிரேதத்திற்குள்ளாக நாற்றம் எடுத்த பிரேதத்தை மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை புதுப்பித்தவனை புதிய மனுஷனாய் கொண்டு வந்தது. நாங்க உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், சில பேருடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதம் செத்து போய் கிடக்குது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அல்லது ஆசீர்வாத வாக்கு தத்தங்களும் பலர் இதெல்லாம் வரவே வராது, போ அர்த்தத்துக்கு போயிடலான்ற அளவுக்கு வேறொரு ஆசீர்வாதத்தை நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு போய் சொல்லு, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த பத்தியா, முந்தைய நாளுக்கு சொல்லியிருந்த பத்தியா, ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த பத்தியா, அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அதெல்லாம் செத்து போன கணக்கில் அவங்க ஒதுக்கிட்டாங்க. நான் செத்து போனதையும் மீண்டுமாய் உயிர்ப்பித்து புதிதாக்கி அவங்களுடைய கைகளில் கொண்டு வந்து ஏதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். மரியாள் வாழ்க்கையில நடந்ததுக்கு மிக முக்கியமான சீக்ரெட் தான். மார்த்தாளுக்கு கொஞ்சம் வாய் நம்மள மாதிரி, ஆண்டவரே நீங்க எழுப்புவீங்க, நீங்க வரும்போது எழுப்புவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை ஒதுக்கி வைப்போம். ஆண்டவர் இன்றைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பார். என்னது சொல்லுங்க வாய் திறந்து. இன்னைக்கு உங்களுக்கு ரச்சனை நாள் வந்திருப்பேன், இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்களை சந்தோஷமா அனுப்பணும்னு வந்திருப்பேன். ஆனா நாம என்ன பண்ணோம்னா, ஆமா எப்பவுமே போற மாதிரி தான் சபைக்கு போறோம், எப்பவுமே ஊழியக்கார் பேசுற மாதிரி தான் பேசுறாங்க, எப்பவுமே பாடுற மாதிரி தான் பாடுறாங்க, எப்பவுமே நானும் போற மாதிரி தான் போறேன், எப்பவுமே போற மாதிரி தான் வரேன், என் வாழ்க்கையில தான் நடக்கவே நடக்காது போலகுதுன்னு சொல்லி பல பேர் வந்துட்டு வந்தவண்ணமாவே போறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற மரியாளே, உன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செத்ததா இருந்து நீ எதையெல்லாம் இழந்து செத்து போயிட்டு இதுக்கப்புறம் இது வரவே வராது என்று எண்ணினாயோ, நீ விட்டதான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் செத்ததாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் புதிதாய் மாற்றி உயிர்ப்பித்து கையில் கொண்டு வந்து உன்னை அழகுபடுத்த பார்க்கிறார். உன்னை அவர் அலங்கரிக்க போற காரியம் பெருசா இருக்கும். உன் முகம் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்காது, பிரகாசமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்டு கவனித்து வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் நம்மை விசுவாசிக்க செய்யும்போது நம்முடைய முகத்துல பிரகாசிக்கப்படும். எதெல்லாம் செத்து போனதா இருந்ததோ எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து மீண்டுமாய் கொண்டு வந்து சேர்க்கும். உங்க பிள்ளைங்க சரியா படிக்காம இருக்கிறாங்க, மக்கு 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 மக்குன்னு சொல்றீங்களா, அவனுக்கு ஆண்டவர் படிக்கிறதுக்கான புதிய ஞானத்தையும் புதிய ஆவியும் தேவன் கொடுத்து நீ எதிர்பார்க்காத அளவுக்கு இதே பகுதியில நல்லா படிக்க வச்சு அவனை இதே பகுதியில நல்ல ஒரு ஆளாக்கி அழகு பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் கண்ணு பார்க்கிற அளவுக்கு செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை செத்தவைகளை புதிதாய் மாற்றும். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இங்கு ஒரு கர்த்தரை நம்பி வந்ததான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பல பட்டணங்களிலே அற்புதங்கள் செய்து கொண்டே வருகிறார். பிசாசுகள் அலறி எடுத்து ஓடுகிறது, பிசாசு பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். கண் பார்வை இல்லாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, கை கால் வராதவங்களுக்கு சகல காரியங்களையும் நன்மைகளையும் அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார். இதுல ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். ஒரு ஊமையும் ஒரு பொல்லாதாவை பிடித்ததான ஒரு வாலிபனை இயேசுவிடத்திலே ஒரு தகப்பன் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய வசனம் பிரசித்தமா இருந்த நேரம் அது. அவன் எங்க போனாலும் 5000-10,000 பேருக்கு மேல வருவாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு அநேகர் வருவாங்க. எங்க போனாலும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவர் அறிகிறார், ஒரு சத்தத்தை கேட்கிறார்.
அவருடைய வார்த்தையில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிகிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருடைய சீஷர்கள் முதலாவது போய் காண்பிக்கிறார். சீஷர்களுக்கு சில நேரத்தில் ஜெபிக்க தெரியாம அந்த பிசாசு ஓட்ட தெரியாம விட்டுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அதே தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவும் அவரை பார்க்கிறார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஐயா உங்க சீஷர்களுக்கெல்லாம் கொண்டு வந்தேன், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு வாயில நுர தள்ளி அலங்கடிக்கிறான், பல்ல கடிக்கிறான், எட்டி ஓதிக்கிறான், மாறி ரொம்ப மோசமா பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தாலும் எதுவுமே நடக்கல. அப்போ ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு திட்டிடுறாரு. எவ்வளவு நாள் தான் நானும் உங்க கூட இருப்பேன், எவ்வளவுதான் அவங்களுக்கு அதிசயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து காண்பிக்கிறது, செய்ய வைக்கிறது என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். கீழ்வசனம் அழகா சொல்லுகிறது. வாசிக்கலாம். 22 வாசிங்க. இவனை கொல்லும்படி அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. போதும். அந்த பிசாசு பிடித்த அந்த வாலிபன் தீயில போய் விழுந்துருவான். நெருப்பு இருக்குதா, அதுல போயிட்டு அப்படியே விழுந்து அப்படியே ஒட்டமெல்லாம் மாறி ஆக்கிடும். அதே நெருப்புல விழுந்தவன் மறுபடியும் போய் தண்ணியில விழுந்துருவான். தகப்பனுக்கு தான் கொள்ள முடியாத ஒரு வேதனை. நாமும் அப்படிதான் இருக்கிறோம். பல நேரத்தில் நம்மளுடைய வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டு எவ்வளோ விசுவாச குடும்பங்களை அநேகருடைய கணவனார்கள் குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டு பிள்ளைங்களை அடிச்சு அதே வீட்டில் தூங்க விடாம துரத்தி விடுறது, அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறது, மனதை உடைக்கிறது, எவ்வளோ காரியங்களை ரசிக்கப்படாத கணவன்மார்கள் பண்ணுகிறார்கள். அதெல்லாம் ஒரு முறையும் தீயிலையும் தண்ணீர்லையும் விழுற அனுபவம் தான். நைட்டை தான் தூக்கம் வராதுன்னு வாங்க. எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அவ்வளோ குடிச்சிட்டு என் பிள்ளைங்களெல்லாம் அடிச்சுட்டு இருந்தான், என்ன அடிச்சுட்டு இருந்தான். சாப்பிடும் போது அதில் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுறான், சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணை மாதிரி கொட்டுறான், சாப்பாடை தூக்கி வீசி அடிக்கிறான். இவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடுமை என்று சொல்லுவார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அது இருந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை அறியாத பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இருக்கிறது. இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்படாத கணவனுடைய வாழ்க்கையிலும் அது நிலைத்துக் கொண்டுதான் இருக்கு. அது ஒரு பொல்லாத ஆவி. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். அவங்களுடைய பிள்ளைகளால வருகிறதான வருத்தங்கள், பாடுகள், கண்ணீர். என் பிள்ளைனால இந்த ஏரியாவில் இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை பிரதர், என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான் பிரதர், அவனுடைய நடக்கை நிமித்தமா எங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர் கெட்டு போச்சு, தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில் இருந்ததால மரியாதைகள் போயிடுச்சு, பலர் சொல்வது உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை சொல்லுகிறேன். இயேசு என்கின்ற நல்வார்த்தை நீங்கள் விசுவாசித்து கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். அதே வசனத்தை அழுத்தமாய் வாசிக்கலாம். 22வது வசனம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால், இயேசுவே நீர் எதையாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி. முதல்ல ஆண்டவர் உங்க மேல மனம் இறங்குவார். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசித்து கேட்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரொம்ப கருசனையா முதல் செய்யற காரியம் மனசு இறங்கிடுவாரு. நீ பெரிய பாவின்னு நீ நினைச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை உன் மீது மனதுருக்கமாய் பார்த்து உன் மீது அவருடைய ரத்தத்தை வைத்து உன்னை கழுவி பரிசுத்தமாக்குவதற்காய் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். அடுத்த வார்த்தை வாசிங்க. எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. எது அவர் சொல்ல ஆகும், அவர் உதவி செய்ய போகிறார் என்பதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்வார்த்தை. ஏதோ ஒரு விதத்துல உதவியற்றவர்களாய், பலருடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாய், உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்த்தவர்களாய் வாழ்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர் எதை சொல்ல போறாருன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்கிற நல்ல வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஏதோ ஒரு உதவிக்காக நீ ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருக்கலாம். எந்த உதவி, எல்லாமே உதவிதாங்க. அவர் செய்யற அவர் எல்லாமே நம்மளுக்கு உதவிதான் செய்கிறார். பல நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். என் மகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுவதற்கு ரொம்ப திணறிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தோம் திருவான்மை பகுதியில். சாப்பாடு, நல்ல மண்டபம், செலவு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 70,000 80,000 1 லட்ச ரூபாய் பட்ஜெட். அதுக்கு ஒரு நாள் மீட்டிங்க்கு
என்ன பண்றதுன்னு தெரியல. யாருக்கிட்ட போய் கேட்கறதும் தெரியல. கேட்கவும் கூடாது. ஊழியக்காரன் அப்படி கேட்கவும் கூடாது. நான் கற்றுக்கொண்டது அதுதான். எங்களுக்கு உதவி செய்யணும் யாருக்கும் கேட்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறேன். ஆண்டவரை சொல்லியிருக்கிறேன், நீர் உதவி செய்யணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் உபவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது உதவி செய்வார்னு சொல்லி நான் முன்னும் பின் பார்க்காத ஒரு ஸ்திரியை கர்த்தர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வாஞ்சைகளை, எங்கள் ஊழியத்தினுடைய தரிசனங்களை புரிந்து கொண்டார்கள். நான் ஒரு காரியத்துக்காய் ஆயத்தமாகி நான் திருவாரூர் பகுதியில் அந்த இடம் பார்ப்பதற்காய் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நான் காத்து கொண்டு இருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன், பிரதர் அந்த இடத்துல உடனே இம்மிடியட்டாக மண்டபத்துக்கான காசை கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு உடனே கட்டிட்டீங்கன்னா அந்த தேதி நமக்கு இடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறாங்க, இன்னைக்கு சாயங்காலமே நான் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. ஒரு 4 மணி 3 மணி 4 மணிக்கு சொல்கிறாங்க. நான் 6 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்து போய் கட்டணும். ஆண்டவரே நான் என்ன செய்யுதுன்னு தெரியல என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் நான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன காணிக்கை அமைச்சிருக்கிறேன், அந்த காணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் முதல்ல அந்த இடத்துக்கு பணத்தை கட்டுங்கன்னு என்று சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு முழு தொகை வந்து விட்டது என்று சொல்லி பயங்கர ஷாக்கு. ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சிஸ்டர் எனக்கு இது எப்படி இதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர் இதை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்னை எழுப்பியிருக்கிறார், நான் இது கர்த்தருக்காய் கொடுத்துருக்கிறேன், முதல்ல போய் அந்த ஊழியத்துக்கு அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க கொடுத்த அந்த முழு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அங்கே அப்படியே கட்டினேன். அப்படி வாங்கி அப்படியே கட்டிட்டேன். நம்மளுடைய இடுக்க நேரத்தில் கர்த்தர் சரியான நேரத்தில் ஆட்களை எழுப்புவார். பல நேரத்தில் பார்த்துருக்கிறேன். நெருக்கத்தின் மத்தியில் என்னடான திக்குமுக்காடி நிற்கும் பொழுது சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த கேரக்டர் நம்மளுக்கு பார்த்துட்டு ஒரு நல்வார்த்தை சொல்லி நமக்கு உதவி செய்வதற்கு அது நம்ம பக்கத்தில் தோல் கொடுக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வதற்காய் பலரை தேவன் எழுப்ப போகிறார். அது உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்கு அப்படிப்பட்ட உதவிகளை உங்களை வந்து சேரும். நீங்க எந்த மனுஷனுக்கு போய் நிற்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நான் அண்மையில் கூட தாமஸ் ராஜன் ஐயா அவருடைய மரணத்துக்கு பின்பதாக ஒரு சாட்சி குறித்து கேட்டேன். அவர் தெளிவாய் பேசினான். ஒவ்வொரு ஊழியக்காரனும் விசுவாசத்துல ஜெபத்துல கர்த்தர்கிட்ட தான் நீ கேட்கணும். மனுஷங்கிட்ட போயிட்டீங்கன்னா நீ ஊழியக்காரன் கிடையாதுன்னு பேசுனேன். எனக்கு இன்னும் தூக்கி வாரி போடுச்சு. பல நேரத்தில் நம்ம நின்று இருக்கிறோம். நான் உடனே ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே இனி அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பல நேரத்தில் உதவி செய்வார். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வசனத்தை நாம் விசுவாசித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது உதவிக்கான சகல விதமான கதவுகளை இந்த வசனமே திறந்து காண்பிக்கும். அது அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். பல தடைகளை இந்த வசனங்கள் உடைத்து, வாசல்களை உடைத்து, திறக்கப்பட முடியாமல் இருந்த ஆசீர்வாதங்களை உடைத்து, கர்த்தருடைய வல்லமையோடு கூட இந்த வசனம் கொண்டு போய் நமக்கு உதவி செய்து நம் கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில் இந்த வசனமானது உதவி செய்யும். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசி முடிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 3ஆம் நாளிலே உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய், நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். வாசிங்க சிஸ்டர், அதே வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவருடைய வார்த்தை எதை உங்களுக்கு சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள் என்றார்.
அடுத்து வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கடைசியா முடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிச்சிடறேன். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில குறைவுகள் நம் வாழ்க்கையிலே நிறைவாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குறைவுகள், சமாதான குறைவா இருக்கலாம், ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், வருமான குறைவா இருக்கலாம், ஊழியத்தில் எதிர்பார்க்கிற அபிஷேகத்தினுடைய குறைவா இருக்கலாம், வரங்களில் குறைவா இருக்கலாம், சகல காரியத்திலும் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவா இருக்கலாம். ஆனால் நம்மிடத்துல காணப்படுகிற சில குறைவுகள் நம்மிடத்துல நிறைவாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறது என்னவோ அதை நாம் கேட்க வேண்டும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கிறேன். கற்சாடிகள் இருக்க ஆண்டவரே, சரி தண்ணியை மட்டும் நிரப்பு. இந்த தண்ணி என்பது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக நதியாக அடையாளம் காணப்படுகிறதோ வசனத்துல, அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாய் வெளிப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில பல இடத்துல குறைவுகள் ஏன் வருது அப்படின்னா, சரியான ஆவியானுடைய கைடன்ஸ்ல மிஸ் ஆயிருக்கிறோம்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பல விதத்துல குறைவுபட காரணம் ஆவியானவர் நடத்துகிற வழிகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவறி போனதுதான். ஒரு பக்கம் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற மனவாட்டியாக, விசுவாசியாக, அவருடைய பிள்ளையாக இருப்புமே. ஆனால் அவர் சொல்வது எதுவாக இருந்தாலும் அப்படியே ஆகும். இன்னொன்று, அவர் சொல்லிய வார்த்தையில அபிஷேகத்தை கூட்டி நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம் குடும்பத்தில் காணப்படுகிற ரட்சிப்பின் குறைவு நீக்கப்படும். நம் குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் நீக்கப்படும். ஓயாமல் வருகிற சண்டையும் சச்சரவுகளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவைகள் குடும்பத்தை விட்டு அகற்றி போடப்படும். பணத்தின் வளர்ச்சி, அதாவது பணம் அதிகமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய உயர்வுகளை எல்லாவற்றையும் இந்த நிறைவானது உள்ள இருக்கும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். வசனத்தை கேட்க 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 பரிசுத்த ஆவி இறங்கிட்டே இருப்பாருங்க. பக்கத்துல இருப்பா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல இருப்பா சொல்லுங்க, உங்க மேல ஆவியானவர் இருக்க சொல்லுங்க சத்தமா. நீங்க நிறைவா இருப்பீங்க, உங்களுக்கு குறைவு வராது. எந்த ஆசீர்வாதத்தினுடைய குறைவு நீங்க பார்க்கவே மாட்டீங்க, நன்மையை தான் பார்ப்பீங்க. இங்கு கல்யாணத்துல காணப்பட்ட ஒரே ஒரு குறைவு திராட்சை ரசம் இல்லை. மரியாள் தெளிவா சொல்றாங்க, எப்பா அவர்கிட்ட தான் மேட்டர் இருக்கு, அவர்கிட்ட தான் கீ இருக்கு. அவர் உனக்கு திறந்தாதான் உனக்கு வாசல் திறக்கப்படும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுநாதர் திறந்தாதான் உன் வாசல் ஆசீர்வாதமா இருக்கும். உன் குறைவுகள் நிறைவாய் மாறும், உன்னுடைய வறுமைகள் ஆசீர்வாதமாய் மாறும். நீ அப்ப அவருடைய வார்த்தை கேளு. அல்லேலூயா. வார்த்தை எந்த இடத்துல வெளிப்படுகிறதோ அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, அந்த வார்த்தையினால் வருகிற பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற சண்டை சச்சரவு குறைவுகளை நீக்கி போடுகிறது, தரித்திரங்களை நீக்கி போடுகிறது, வேலை இல்லாத காரியத்தை நீக்கி போடுகிறது. நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை மீண்டும் எனக்கு புதுப்பித்து உயிர்ப்பித்து என்னுடைய கனவில கொண்டு வர என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமாய் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதுதான் என்னுடைய ஜெபத்துல நான் இப்படி ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உண்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அனுபவிக்கிறதா என்னது? இப்போ ஒரு புதுசா ஒரு பட்டு புடவை எடுத்துட்டீங்க, 10,000 ரூபாய்க்கு எடுத்து அப்படியே போலீஸ்ல வாங்கி வந்து வீட்டுல வச்சிருவீங்களா, இல்ல மேல மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்களா? போட்டுதான் சுத்துவீங்க அப்படின்னா என்னன்னா, நான் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். அதே போலதான் இந்த மண்ணான சரீரத்துல தேவனுடைய பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதை அனுபவிக்கணும். அவரோட கூட பேசுறது, அவரோட கூட டங்ஸ் பேசுறது, பாடல் பாடுறது, அவர்கிட்ட நம்ம மனசு திறந்து குறைகளை சொல்றது, எனக்கு இப்படிலாம் இருக்குது ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றது. இப்படிலாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அழகாய் பவுல் எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28
6 வாசிங்க சீக்கிரம். அந்தபடியே ஆவியானவரும், நல்ல கவனிங்க, நீங்க ஆவியானவரோடு கூட இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அல்லது அவரோடு கூட நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நடக்கிற சம்பவம் தான். வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நல்ல கவனிங்க, நமது பலவீனங்கள் நம்முடைய குறைவுகளில், வாசிங்க, நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆவியானவரை நாம் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியில நிரம்புற ஒரு அனுபவம் நம்மளுக்கு வரும். அந்த அனுபவத்துல நம்ம ஆவியோடு நடக்க ஆரம்பிப்போம், அவரோடு பேச ஆரம்பிக்குவோம், அவருடைய மற்ற காரியங்களை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஏக்கங்களை, நம்மளுடைய விருப்பங்களை, நம்மளுடைய தேவைகளை, சொல்லப்போனால் நம்மளுடைய பலவீனங்களை கூட நமக்காக புரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை மாற்றி நம்மை நிறைவாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். வாசிச்சு புரியுங்க சிஸ்டர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதுதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் சில நேரத்தில் ஒரு மாதிரி சோர்வு கொண்டு வந்துடும். ஆனால் ஆவியானவர் நம்ம கூட இருந்து ஜெபிக்க வச்சார்னா அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கும். தரிசனங்களை பார்க்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய தரிசனங்கள் பார்ப்பது உண்டு. சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாம் சாதாரணமாய் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நான் சில நேரங்களில் அதிகமாய் பார்ப்பது உண்டு. எப்படி இது நடக்குது அப்படின்னா, வசனத்தை ஒழுங்காக கேட்டுக்கிட்டே இருப்பேன், வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். வசனத்தின் மூலமா எனக்கு உண்டாகிற அனல் அப்படியே என் ஆவியை அப்படியே அனல் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்நிய பாஷையிலே நான் துதிக்க ஆரம்பிப்பேன், பேச ஆரம்பிப்பேன், வசனங்களை படிக்க ஆரம்பிப்பேன், அதை அறிக்கை செய்ய ஆரம்பிப்பேன். அப்படியே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய வல்லமையானது என்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது என்னை அபிஷேகம் பண்ணி நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் எனக்காக வாக்குகளால் பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் வேண்டுதல் செய்து எனக்கு பதிலை பெற்று தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் இல்லாமல் ஆவியில் உங்களை நிரம்பவே முடியாது. சும்மா 4 ஊழியக்காரங்க வந்து உங்களை அபிஷேகம் நடத்திட்டு போய் நீங்களும் அப்பா பேச்சு போயிடலாம். ஆனால் வசனம் இருந்தால் உங்களை அறியாமலேயே ஆவியில் அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வசனத்தை படிக்க சொல்றோம். வசனத்தை படிப்பது தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை உங்களுக்கு அடைய செய்யும்படிக்கு கிருபை செய்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் மரியாதை இருந்ததுனால அவள் வீட்டிலே செத்து போய் கடந்ததை ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்தான். 2வது, தேவனை அறியாத மனிதன் கர்த்தருடைய சத்தத்தையும் வார்த்தையும் கேட்டு அவரை விசுவாசிக்க கிட்ட வந்து அவர்கிட்ட உதவியை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்ட அந்த தேவ மனிதனுக்கு இயேசு உதவி செய்தார். கடைசியாக நம்மளுடைய குறைவுகளை அவருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.